வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒன்ப்ளஸ் டிவி, பிரேம்லெஸ் டிவி. இந்த டிவியில் பேக்லைட் ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பிகினர்னால். இப்போ இந்த டிவியில் எப்படி நம்ம பேக்லைட் மாற்றுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா எல்லா டிவிலையும் நீங்கள் பேக்லைட் மாற்றிருக்கலாம். பிரேம்லெஸ் டிவியில் பேக்லைட் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது செட்டிங்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த பேக்லைட் மாற்றுறேன்னு ஒரு பிகினர் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பிரேம்லெஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா சைடில் சுற்றி டேப் போட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் டேப் போட்டு விட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் டேப் போட்டு விட்டுருப்பாங்க. இது வேறு எங்கேயும் இல்லை, அப்படியே கரெக்டாக வந்து அந்த டேப்பில் தான் நிற்கி. அதுக்கப்புறம் கீழே மட்டும்தான் ஸ்லீவ் இருக்கும், அது மட்டும் தான் சப்போர்ட்டாக இருக்கும். மேலே 3 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், டேப் சப்போர்ட் தான். அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த டிவி வந்து டிஸ்பிளே கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து டபுள் டேப் போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம நார்மலான டிவியில் கட்டுற மாதிரி கட்ட முடியாது. இதில் இது கேர்ஃபுல்லாக கட்டணும். இது எப்படி நான் கட்டி பேக்லைட் மாற்றிட்டேன் தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிவியில் மாதிரி ஸ்க்ரூ அதிகமாக இருக்காது. பேக் கவர் மட்டும் தான் ஸ்க்ரூ இருக்கும். டிஸ்பிளே கட்டுறதுக்கு ஸ்க்ரூவே இருக்காது. எல்லாமே பேக்லைட்டு டபுள் டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. அதனால் சைட்லலாம் தேடாதீங்க, ஸ்க்ரூ எதுவும் கிடைக்காது. இப்போ இந்த டிவியில் நான் பேக்கில் கட்டி சுவிட்சு, ஸ்பீக்கர் ஜாக்கெல்லாம் எடுத்து வெளில விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லீவ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிவி ரொம்ப குப்பையாக இருந்து இந்த குப்பையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கையை வைக்கணும். ஏன்னா டிஸ்பிளே கட்டும்போது அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம கை அழுக்குப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கரையாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டிவி நல்லா க்ளீன் பண்ணணும். டிவி கஸ்டமர் யாரும் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் அடுத்த வேலையில் கை வைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒன்ப்ளஸ் டிவியில் எல்ஜி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்ஜி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எல்லா டிவியும் சப்போர்ட் ஆகும். அதனால் இதை வந்து போர்டு மட்டும் ஒன்ப்ளஸ் சாஃப்ட்வேர் போட்டுட்டு உள்ள டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எல்ஜி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பேக்லைட் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். பேக்லைட் செக் பண்ணும்போது கரெக்டாக இதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன் வீடியோவில். பேக்லைட் செக் பண்ணும்போது சப்போஸ் ஒரு 70 வோல்ட் வந்துன்னா அந்த 70 வோல்ட் கரெக்டாக இருக்கணும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடும்போது அந்த 70 வோல்ட்லேயே கரெக்டாக வந்து நிற்கணும். இப்போ வந்து இந்த டிவியில் பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டு, 40 வோல்ட்டு, 30 வோல்ட்டுன்னு மாறி காமிச்சிது. அதனாலவே இது கன்ஃபார்மாக பேக்லைட் தான் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்களும் கரெக்டாக செக் பண்ணுறது தான் இதுதான் ஒரு விஷயம். நம்ம பேக்லைட் பார்த்திங்கன்னா போர்டில் இப்போ மதர் போர்டு லைன் கொடுக்கும்போது எரியாது. ஆனால் பேக்லைட் கொடுக்கும்போது எல்லா பேக்லைட்டும் எரியும். அதனால ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இந்த வோல்டேஜ் மட்டும் திடீர்னு ஏறும், திடீர்னு குறையும். அப்படி இருந்தால் தான் பேக்லைட் ப்ராப்ளம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் செக் பண்ணி இப்போ பேக்லைட் கட்டுறது முன்னே பார்த்திங்கன்னா இந்த டிவியில் ஒரே ஒரு ஸ்லீவ் தான் இருக்கும். இந்த ஸ்லீவில் தான் அந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட்டில் வெயிட் வந்து நிற்கும். நம்ம வந்து டிஸ்பிளே கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஓப்பன் கிடைக்கும். ஓப்பன் கிடைச்சா தான் டிஸ்பிளே நம்ம கட்ட முடியும். அதுக்கு இந்த பக்கம் மட்டும் தான் ஒட்ட மாட்டாங்க. மீதி 3 பக்கமும் டிஸ்பிளே வந்து கேபினெட்டில் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நான் தனியாக இந்த சிலுவை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீக்காலேருந்து அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து கழட்டி வெளில எடுக்கணும். அப்படியே பிச்சு எடுக்கக்கூடாது, டிஸ்பிளே வந்து கட் ஆகிடும். இதை ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு சிலுவை தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி தூக்கி திருப்பி வைக்கும்போது உங்களுக்கு டிவி ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். அதனால் கையில் வந்து கரெக்டாக லெஃப்ட் ரைட்டில் வந்து கரெக்டாக டிவி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம டிவி திருப்பி பின்னாடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலரை வந்து அந்த டீக்கான்லேருந்து எடுத்து விட்டுடணும். ஏன்னா திருப்பும்போது வெயிட் வந்து கட் ஆகிடும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக நம்ம டீக்கான்லேருந்து அந்த ஒயரை மட்டும் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியை திருப்பணும். டிவி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிலுவை கழட்டின உடனே தான் நம்ம கேப் கிடைக்கும். இந்த கேப்பில் அந்த ரிமூவரை வச்சு பொறுமையாக அழகாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா சில டிவியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டபுள் டேப்பு. இந்த டிவியில் கொஞ்சம் ஈஸியாக இருந்து சில டிவியில் பார்த்திங்கன்னா கட் பண்ண முடியாது. அப்படியே ஒரு மாதிரி உருண்டையாக வெளில வரும். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், ஒரு மெக்கானிக் பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்ட முடியாத ஐபி ஊற்றிருக்காரு, அப்புறம் டின்னர் ஊற்றிருக்காரு. நம்ம டிஸ்பிளே கட்டிட்டு மறுபடியும் பேக்லைட்டை மாற்றிட்டு போடும்போது டிஸ்பிளேவில் கோடு வந்துடுதான். அதனால் நம்ம வந்து ஒரு ஐபியோ இல்லை ஒரு கெமிக்கலோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ரிமூவர் வச்சு தான் பண்ணணும். நான் இப்போ அழகாக எடுத்துட்டேன். டிஸ்பிளே எடுத்து ஸ்கேலரில் டேப்பு வச்சு ஒட்டி தூக்கி வெளில வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் ஆரம்பம். ஏன்னா எல்லா டிவிலையும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எடுத்தோடனே அதுக்கப்புறம் தனியாக அந்த ரிஃப்ளெக்டர் எல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இதில் எடுக்க முடியாது. இது தனியாக ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். இந்த ட்ரே ஒரு ஷீட்டாக நம்ம உருவி எடுக்கணும். உருவி எடுத்து கரெக்டாக நம்ம 1 பை 1 வைக்கணும். இது மாற்றி போட்டாலும் படம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது. இங்கேயும் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுக்கணும். கடைசியாக பேக்லைட் மாற்றும்போது கூட அந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த ட்ரேவில் தான் எல்லாம் வரணும். எல்லா ஷீட்டுமே அந்த ட்ரே மாதிரி அடுக்காக போய்ட்டு தான் வைக்கணும். அதுக்கப்புறம்
இந்த ஷீட்டையும் ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் டோட்டலாக ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம இதை கட்டினா தான் மறுபடியும் அந்த பேக் லைட்டை நம்ம செக் பண்ண முடியும். நான் எப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்கேன், இது மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும். அதிகமாக கட் பண்ணிட்டா கோடு விழுந்துடும். இந்த ஷீட்டு கிழிச்சாலும் பரவாயில்ல, அது கேர்ஃபுல்லாக கட்டுங்க. ஏன்னா இந்த ஷீட் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் லைட் மாற்றும்போது கண்டிப்பாக இந்த ஷீட்டை கிழிச்சிடுவாங்க. நானும் லைட்டை கிழிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் எப்படி கட் பண்ணி இந்த பேக் லைட் மாற்றுறேன்னு கவனமாக பாருங்கள். ஒரு பிகினர் மெக்கானிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்ச மெக்கானிக் கிடையாது. ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், அடிக்கடிக்கு பேக் லைட் மாற்றுற மாதிரியா வீடியோ போகிறேன் கேட்டிருந்தார். ஒரு பிகினர் மெக்கானிக்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட் மாடல் தான் கற்றுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் 75% டிவியில் பேக் லைட் தான் போகும். அதான் வேலையும் அதிகமாக வரும். அதனால் பேக் லைட் பார்த்திங்கன்னா ஒரு டிவிக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும், ஒரு மாடலாக இருக்கும். ஒரு பிகினர் மெக்கானிக் வந்து பேக் லைட் வீடியோ 10 வீடியோ பார்த்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு டிவிக்கும் ஒரு மாடல். அதனால தான் நான் பேக் லைட் வீடியோ போடுறேன். ஏன்னா அதிகமாக சர்வீஸ் பார்த்திங்கன்னா பேக் லைட் மட்டும் தான் சர்வீஸுக்கு வரும். அதுக்கப்புறம் போர்டு போனாலோ டிஸ்பிளே போனாலோ அது நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பேக் லைட் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஒரு டிஸ்பிளே மாற்றும் போது, ஒரு போர்டு மாற்றும் போது நம்மளுக்கு காசு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு மெக்கானிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்றதுக்காக தான் நான் அதிகமாக வந்து பேக் லைட் மாற்றுற மாதிரி வீடியோ போடுறேன். இது ஒரு பிகினர் மெக்கானிக் மட்டும்தான். தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு பிகினர் மெக்கானிக்னா கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எப்படி நான் டிஸ்பிளே கட்டிட்டு எப்படி பேக் லைட் மாற்றுறேன், எப்படி கட் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரேம்லெஸ் டிவி தான் வருது. பிரேம்லெஸ் டிவி வந்து ஒரு மாடலாக ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வருது. இதுவும் ஒரு மாடல் தான். இது OnePlus டிவி. அதிகமாக பேக் லைட் ப்ராப்ளம் வருது இந்த டிவியில். இதுக்கு முன்னே 2-3 சர்வீஸ் எனக்கு வந்தது, அந்த வீடியோ போடல. சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, புதுசாக பழகுறீங்கன்னா இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பேக் லைட் மாட்டியாச்சு. பேக் லைட் எப்படி நம்ம மாட்டும் போது நம்ம எப்படி அந்த ஷீட்டை எடுத்தோமோ அதே போல் ஒரு ஷீட்டாக இந்த ட்ராக்கில் வச்சு உள்ளே தள்ளி விடணும். உள்ளே தள்ளி மட்டும் விடக்கூடாது, தனியாக லாக் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த லாக் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்லீவ் போட்டு மறுபடியும் ஃபிட் பண்ண முடியும். சரியாக நீங்கள் மூடலைன்னா இந்த டிஸ்பிளேவும் போட முடியாது, டிவியும் பேக் பண்ண முடியாது. இது கவனமாக இருங்க. முன்னாடி லாக் இருக்கும், இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் லாக் இருக்கும். அது இருக்குது பாருங்க காடி. இந்த காடி போய் அழகாக உட்காரணும். உட்காந்தா தான் மேல் ஷீட்டு மேலே போட முடியும். இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு போட்டு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷீட்டு வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய்ட்டு படிகிற மாதிரி அதுக்கப்புறம் கரெக்டாக போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மேலே உட்காரதுக்கு அது கிழிச்சிடக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் டிஸ்பிளே தூக்கி மேலே வைக்கணும். இது மாதிரி ட்ரே மாதிரி ஒரு ஷீட்டாக உள்ளே போட்டு அழுத்தி விட்டுட்டு லாக் இருக்கும். இதுதான் லாக்கு. இந்த லாக்கு படையணும். இந்த லாக் படிஞ்சால் தான் வந்து டிஸ்பிளே வைக்க முடியும். லாக் படியாமல் நீங்கள் அவசரம் போட்டிங்கன்னா அது செட் ஆகுது. மறுபடியும் ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே உடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேம்லெஸ் டிவியில் மட்டும் கவனமாக மாற்றணும். ரொம்ப ஈஸி கிடையாது இந்த பிரேம்லெஸ் டிவியில் பேக் லைட் மாற்றுறது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் பேக் லைட்டை மாட்டிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வைக்கிறதுக்கு முன்னே இந்த தான் வந்து டபுள் டேப் சொல்லுவாங்க. இந்த டேப்பு தான் டிஸ்பிளே பின்னாடி வச்சு ஒட்டணும். இந்த டேப்பை கட் பண்ணி சைடில் வச்சு ஒட்டிட்டு டிஸ்பிளே மேலே வச்சு அதுக்கப்புறம் ஒயிட்டு டேப் வச்சு அழகாக ஒட்டிட்டு டிவியை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.